சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச லிங்கா திரைப்படம் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஆனா இந்த திரைப்படம் வெளிவரதுக்கு முன்னாடி இது என்னுடைய கதை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. இந்த விஷயம் தொடர்பா KS ரவிக்குமார் வார இதழுக்கு பேட்டி அளிச்சிருக்காரு. 2 பேரு இது என்னுடைய கதை அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்காங்க. திரையில போற திரை கதை மட்டும்தான் ஒரு படத்துக்கு முக்கியம். அந்த திரை கதை என்னோடது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டா அதை ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கும். ஆனா கதை கரு ஒன்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போடுறது எந்த விதத்திலயும் நியாயம் இல்லை. மற்றவங்களுடைய தாட்டம் உங்களோட தாட்டம் ஏதாவது ஒரு வகையில் ஒத்து போகலாம், அது ஒரே மாதிரி கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒன்றுமே இல்லாதப்போ இவங்க எப்படி இந்த மாதிரிலாம் கேஸ் போடுறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதே மாதிரியே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட இந்த படத்தை பற்றியும் இந்த கேஸ் போட்ட விஷயத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் சொன்னார். இந்த படம் 4 பேர் உரிமை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த படம் கண்டிப்பாக திருக்குமரனோட கதை, ரொம்ப அழகான கதை. அதனால தான் இந்த கதையை செலக்ட் பண்ணி நான் நடிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஏகப்பட்ட ஆச்சரியங்களையும் நான் பார்த்தேன். ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, பெரிய பெரிய கலைஞர்கள் சாபு சிரில், ரஹ்மான், அனுஷ்கா, சோனாக்ஷி சின்ஹா இவங்க எல்லாருமே ரொம்ப பிஸியான ஒரு ஆர்டிஸ்ட். அது மட்டும் இல்லாமல் ஒளிப்பதிவாளர் ராண்டி இவங்க எல்லாருமே பிஸியாக இருக்கும்போது எல்லாரையுமே ஒன்று திரட்டி 6 மாதத்துக்குள்ளார இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படத்தை KS ரவிக்குமார் சார் எடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சோனாக்ஷி சின்ஹா சின்ன வயசுலேருந்து நான் பார்த்து வளர்ந்த பொண்ணு, அவங்க கூட என்னை போய் டூயட் பாட சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் இருக்கிறது ஒரு நல்ல கதை, எல்லாருமே பார்க்கக்கூடிய கதை. அதனால எல்லாருமே பாருங்கள், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த படத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.